ஞானியா இருந்தாலும் பிராரப்தம் விடாது, அனுபவிச்சே தீரும். ஏற்கனவே ஞானிகள்லாம் அவதரிச்ச குடும்பம் இருக்கே, அந்த குடும்பத்தில் பிறப்பாங்க. பக்த சம்பிரதாயத்தில் துகாராம் மகாராஜ ஞானின்னு சொல்லும். பகவத்கீதையில பிரேம பக்தனுக்கும் ஞானிக்கும் பேதம் இல்லைங்கிறார் பகவான். அவருடைய நியமம் என்னன்னா, ஏகாதசி பிரதி ஏகாதசி பண்டரிபுரம் வந்து தரிசனம். பகவான் கீதாச்சாரியன் பகவத்கீதையில ஞானம் அடைவதற்கு முமுட்சுக்களாக இருக்கக்கூடிய இன்னும் சில ஜென்மாக்கள்ல ஞானத்தை அடையத்துக்கு பாத்திரமா உள்ள முமுட்சுக்களுடைய அடுத்த ஜென்மாவை சொல்ற. ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கக்கூடிய ஞானிகளுக்கு, முமுட்சுக்களுக்கு பிராரப்த அனுபவம், பிராரப்த சேஷம் 1-2 ஜென்மா இருக்கும். அதை பூர்த்தி பண்ணிவிட்டு தான் அவளுக்கு ஞானம் சித்திக்கும். இப்படி முமுட்சுவா இருந்து ஞானத்தை இன்னும் 1 ஜென்மா தான் பாக்கி, இன்னும் ஒரே ஒரு ஜென்மா பாக்கி. ஆனா பிராரப்தம் 1 ஜென்மா தீர்ந்தாதான் ஞானம் சித்திக்கும். அப்படி இருக்கு. அவசியம் அனுபோக்தவியம் பலம் பிராரப்த கர்மணா. ஞானியா இருந்தாலும் பிராரப்தம் விடாது, அனுபவிச்சே தீரும். அப்படி ஒரு ஜென்மா இருக்கும் பொழுது அவன் பிறக்கணும். அடுத்த ஜென்மா இன்னும் 1 ஜென்மா பிறக்கணும். அதை எங்க பிறப்பான்? அது மாதிரி ஸ்திதியில் இருக்கிறவனுக்கு தான் யோக பிரஷ்டன்னு பேர். இதான் கடைசி ஜென்மா. சுச்சிஹினாம் ஸ்ரீமதாம் கேகே. 2 ஆப்ஷன் கீதையில சொல்ற. ஒன்னும் கோட்டீஸ்வரனுடைய குடும்பத்தில் புத்திரனாக ஜனிப்பார், ஸ்ரீமதாம் கேகே. அத்தவா அப்படி இல்லாட்டா எங்க பிறப்பான்னா, ஞானினாமேவ குலே மகதி தீமதாம். ஏற்கனவே ஞானிகள்லாம் அவதரிச்ச குடும்பம் இருக்கே, அந்த குடும்பத்தில் பிறப்பான். ஒரு ஞானி அவதரிக்கணும்னா, ஒரு பிரேம பக்தன் அவதரிக்கணும்னா, அந்த குடும்பத்தில் பூர்வமேவ ஏற்கனவே நிறைய ஞானிகள் அவதரிச்சிருப்பான். அந்த குடும்பத்தில் தான் பிறப்பான். பக்த சம்பிரதாயத்தில் துகாராம் மகாராஜ ஞானின்னு சொல்லுவார். ஒரு பிரேம பக்தர்னு ஒரு பட்சம், ஞானின்னு ஒரு பட்சம். பகவத்கீதையில பிரேம பக்தனுக்கும் ஞானிக்கும் பேதம் இல்லைங்கிறார் பகவான். 2 பேருமே அந்த ஸ்திதி ஒன்றும், பிரேம பக்தனுடைய ஸ்திதியும் ஒன்றும், ஞானியினுடைய ஸ்திதியும் ஒன்றும், பேதம் இல்லை. துகாராம் மகாராஜன் நீங்க பிரேம பக்தர்னு சொல்லலாம், ஞானின்னு சொல்லலாம். 2மே சப்தம்தான் வெவ்வேறையே தவிர ஸ்திதி ஒன்று தான், ஒரே நிலை. இப்பேற்பட்ட துகாராம் மகாராஜ் அவதரிக்கணும்னா அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பமா இருக்கணும். விஸ்வம்பர மகாராஜ் அப்படின்னு ஒரு மகாத்மா தேகு கிராமத்தில் இருந்தார். அவருடைய நியமம் என்னன்னா, ஏகாதசி பிரதி ஏகாதசி பண்டரிபுரம் வந்து தரிசனம் பண்ண. 80 வயசு ஆயிடுச்சு, அசக்தமாயிடுச்சு உடம்பு. பண்டரிபுரம் வர முடியாது போல இருக்கு. ரொம்ப தாப்பப்படுற. இந்த சரீரம் என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கா? பண்டரி யாத்திரை
வரத்துக்கு அசக்தமா உள்ள சரீரம் இனிமே எதுக்கு? மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.